ரட்சிப்பு என்பது பரிசுத்தமாகுதல், நீதிமானாகுதல் என்பதுடன் சேர்ந்தது. வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் அல்ல. இயல்பாக நாம் உணர்வற்றவர்கள். நம்மை நாம் உணர்வது இல்லை. நாம் எவ்வளவு தீமையினால் நிறைந்தவர்கள் என்றும் தேவனுக்கு கீழ்ப்படிய கூடாதவர்கள் என்றும் உணரும்போதுதான் அவர் கிருபையை பெற முடியும். நம்மை இப்படி உணர்வுள்ளவர்களாக்கவே பலவித பாடுகளை தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நாம் உணர்வுள்ளவர்களாக ஆகிவிட்டால் போதும், நம்மை அவர் தம் ரட்சிப்பின் பூரணத்துக்குள் நடத்துவது மிக எளிது. தன் தீமையை உணராத எவனும் ரட்சிக்கப்படவே இல்லை. பாடுபடாத எவனும் உணர்வற்றவனாகவே இருக்கிறான். அவனை நம்ப முடியாது, அவனால் தாழ்த்த முடியாது, சாந்தமாய் தீமையை சகிக்க முடியாது, தீமையை விட்டு ஓய்ந்து நன்மை செய்கிறவனாக ஆக முடியாது. தேவன் அவனை உணர்வுள்ளவனாக்க பலவித பாடுகளை வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். பாடுகள் நம்மை அடங்க பண்ணுகின்றன, மாம்ச சிந்தனையை முற்றிலும் முறித்து ஒழிக்கின்றன. பாடுபடுவதும் காத்திருப்பதும் தேவனுடைய பரிசுத்தமாக்கும் வழியில் முக்கிய இடம் பெறுகிறது. தேவன் நம்மை நடத்தும் போது அவர் மேல் நம்பிக்கையை அபரிதமாக வளர்க்கிறார். அந்த நம்பிக்கை தரும் தைரியத்தால் தான் நாம் அவர் வார்த்தையை நிறைவேறும் என காத்திருக்கிறோம். எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுத்து கொண்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அதனால் நம்பிக்கை பெருகுவதால் நம் பலம் பெறுகிறது. அவர் நல்லவர் என்றும் உறுதிப்படுத்தி காத்திருக்கிறோம். தேவனால் பிழைக்கிறோம். இதுவரை நம் புத்தியால், யுக்தியால், பிரயாசத்தால் பிழைத்தோம். இனி அப்படி இல்லை. தேவனால், வார்த்தையால், அதன் மேல் வைக்கிற விசுவாசத்தால், பரிசுத்த ஆவி காண்பிக்கிறபடி நம் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன்படி வாழ்கிறோம். திறமையினாலும் அல்ல, விருப்பப்படியும் அல்ல. இது தேவனால் மட்டுமே வாழும் வாழ்க்கை. இனி எதுவும் நம்முடையது அல்ல, எல்லாம் அவருடையது. என் வியாபாரம், வருமானம், கடன், தேவைகள், வீடு, குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் அவருடையது. பிள்ளைகளுடைய எதிர்காலம், ஆரோக்கியம், என் பொறுப்புகள், என் சகலமும் என்னுடையவை எதுவும் இல்லை. இனி அவருடையது. அவருக்கு மட்டுமே பொறுப்பு உண்டு. அவர் உண்மையுள்ளவர் ஆகையால் சரியாக சகலவற்றையும் செய்வார். அவர் நல்லவர் ஆகையால் நான் ஏமாற மாட்டேன். என்னுடைய சகலவற்றையும் அவர் இஷ்டப்படி செய்ய விட்டுவிட்டு கவலையற்று நான் அவர் நடத்த நடக்கிறேன். கேள்வி எதுவும் கேட்பதில்லை.